இவங்க வந்து உண்மையிலேயே தெரிஞ்சுதான் கொஸ்டின் எடுக்கிறாங்களா, இல்ல தெரியாம கொஸ்டின் எடுக்கிறாங்களா, இல்லைன்னா வேணும்னே எடுக்கிறாங்களா, இல்லைன்னா என்னதான் நடக்கட்டும் பார்ப்போம், நம்ம யாருக்கும் அடங்க மாட்டோம் அப்படின்னு எடுக்கிறாங்களான்னு சொல்லி தெரியல. ஸோ இங்கிலீஷ் எழுதினவங்களுக்கு டி ஆன்சரு, தமிழ் எழுதினவங்களுக்கு ஏ ஆன்சரு அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு ஆன்சர் வரும். இதுக்கு ஒரு பணியாளர் தேர்வானம் தேவையா? ஒரு மத சம்பந்தமான இப்போ திராவிட கழகத்தை தந்தை பெரியார் அவர்கள் தோற்றுவித்தார். பட் தந்தை பெரியாரை வந்து இந்து மதத்தை ஒழிக்க வேண்டும் அப்பெல்லாம் சொல்லவே இல்லை என்னைக்குமே. அவர் என்ன சொல்லியிருக்காரு, அதுல இருக்கக்கூடிய மூட பழக்க வழக்கங்கள் தான் நாங்க எதிர்க்கிறோம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது தந்தை பெரியார் அவர்களை அப்படி ஒரு கோட்பாடை வைக்கும் பொழுது நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நாங்க இந்து மதத்தை ஒழிச்சிருவோம் அப்படி நீங்க டிஎன்பிஎஸ்சி இந்து மதத்தை ஒழித்து விட்டால் நீங்க என்ன செய்ய போறீங்க? அடுத்து வேற எந்த மதம் இருக்கும் தமிழ்நாட்டுல? பெண்களை அவ்வளவு ஆபாசமா எந்த பணியாளர் தேர்வானையும் பேசுறது கிடையாது. இப்ப இந்து மதத்தை ஒழிக்கணும்னு சொல்லி நீங்க வந்து கிளப்பிட்டீங்க. அப்போ இதற்கு வந்து டிஎன்பிஎஸ்சி தலைவர் என்ன சொல்ல போகிறார்? அனைவருக்கும் வணக்கம். இயர் 2025 2025 வருடம் சர்ச்சைக்கு பெயர் போன டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடலாம். இவங்க வந்து உண்மையிலேயே தெரிஞ்சுதான் கொஸ்டின் எடுக்கிறாங்களா, இல்ல தெரியாம கொஸ்டின் எடுக்கிறாங்களா, இல்லைன்னா வேணும்னே எடுக்கிறாங்களா, இல்லைன்னா என்னதான் நடக்கட்டும் பார்ப்போம், நம்ம யாருக்கும் அடங்க மாட்டோம் அப்படின்னு எடுக்கிறாங்களான்னு சொல்லி தெரியல. உச்சநீதிமன்றம் சொன்னதும் கேட்கறது கிடையாது, எலெக்ஷன் கமிஷன் சொல்றதும் கேட்கறது கிடையாது, விஜிலன்ஸ் சொல்றதையும் கேட்கறது கிடையாது, தமிழ்நாடு கவர்மெண்டுடைய ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சொல்றதையும் கேட்கறது கிடையாது. எல்லாம் தப்பு, நாங்க மட்டும் தான் கரெக்ட் அப்படி இப்படி சொல்லிட்டு இருந்தவங்க பெண்களை வந்து ரொம்ப கேவலமா பேசினாங்க. பெண்களை ஆபாசமாக பேசி டிஎன்பிஎஸ்சி சொல்லி எல்லா டிவிக்களும் போட்டிருந்தாங்க, நம்மளும் வீடியோ போட்டிருந்தோம். இப்போ அதற்கு ஒருபடி மேல போய் இப்போ வந்து இந்து மதத்தை அழிப்பதற்கு கிளம்பி விட்டது. ஸோ இப்படி அதாவது தெரியாம கேட்டாங்கன்னு வச்சுக்கிறோமே, அதாவது தெரியாம ஒரு கேள்வி கேட்கலாம், 2 கேள்வி கேட்கலாம். ஒட்டு மொத்தமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஒரு மதத்தை இழிவுபடுத்துற அளவுக்கு வந்து கொஸ்டின் கேட்கிற அளவுக்கு அப்படின்னா அந்த கொஸ்டின் பேப்பரை வந்து ஒரு டைம் வாசிச்சு பார்க்கக்கூடிய அந்த அதிகாரிகளுக்கு கூடவா தெரியல இப்படிலாம் கேட்கக்கூடாது தப்புன்னு சொல்லிட்டு. ஸோ ரீசெண்டாக கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணியாளர் தேர்வு அதுக்குண்டான பொது அறிவு வினாத்தாள் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 118. நீங்களே பாருங்க, இது வந்து டிஎன்பிஎஸ்சி ஒரிஜினல் கொஸ்டின். விச் அமாங் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் ட்ரூ டு ஜஸ்டிஸ் பார்ட்டி? பின்வரும் கூற்றுகளில் எவை நீதி கட்சியை பற்றி உண்மையானவை? ஒரு கேள்வி ஏற்றி எடுத்துக்கொண்டால் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவு இங்கிலீஷ் தான் ஃபைனல். இங்கிலீஷ் என்ன கொடுத்துருக்காங்களோ அது ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி பொதுவாகவே ஒரு கருத்து அவங்க நோட்டிபிகேஷன்லேயும் கொடுத்துருப்பாங்க, எக்ஸாமினேஷன்லையும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இங்கிலீஷை வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணி தமிழ்ல கேள்வி இருக்கும். இதுதான் டிஎன்பிஎஸ்சி நடைமுறை. இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணி தமிழ்ல கேள்வி இருக்கும். பின்வரும் கூற்றுகளில் எவை நீதி கட்சியை பற்றி உண்மையானவை? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ஜஸ்டிஸ் பார்ட்டி இஸ் த ஃபவுண்டேஷன் ஹெட் ஆஃப் தி நான் பிராமின் மூவ்மெண்ட் இன் இந்தியா. இந்தியாவில் பிராமணர் அல்லாத இயக்கங்களுக்கு அடித்தளம் இட்டது நீதி கட்சி. ஜஸ்டிஸ் பார்ட்டி ஃபவுண்டேஷன் ஹெட் ஆஃப் தி நான் பிராமின் மூவ்மெண்ட் இன் இந்தியா. இந்தியாவில் பிராமணர் அல்லாத இயக்கங்களுக்கு அடித்தளம் இட்டது நீதி கட்சி. ஓகே, கரெக்ட். அடுத்து, ஜஸ்டிஸ் பார்ட்டி ரூல் எஸ்டாப்ளிஷ் தி ஸ்டாஃப் செலக்ஷன் போர்டு ஃபார் தி செலக்ஷன் ஆஃப் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ். நீதி கட்சி ஆட்சியில் அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய பணியாளர் தேர்வு வாரியம் அமைக்கப்பட்டது. அது கரெக்ட் தான். ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் வந்து அவங்க வந்து ஆரம்பிச்சாங்க 1924. அதாவது ஸ்டாஃப் செலக்ஷன் போர்டும்பாங்க. அப்புறம் 29 வந்து பப்ளிக் சர்வீஸ் மெட்ராஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா 57 நம்முடைய காமராஜர் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆச்சு. 69 கலைஞர் கருணாநிதி அவர்கள் பீரியட்ல தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆச்சு. ஸோ அது கரெக்ட் தான். ஜஸ்டிஸ் பார்ட்டி ரூல் எஸ்டாப்ளிஷ் ஸ்டாஃப் செலக்ஷன் போர்டு, அதுவும் கரெக்ட் தான். மூணாவது ஸ்டேட்மெண்ட், ஜஸ்டிஸ் பார்ட்டி ப்ரப்போஸ்ட் ஹோம் ரூல் மூவ்மெண்ட் ஆல் ஓவர் இந்தியா. அதாவது நீதி கட்சி இந்தியா முழுவதும் தன்னாட்சி இயக்கத்தை முன்மொழிந்தது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். நீதி கட்சி வந்து இந்தியா முழுவதும், ஜஸ்டிஸ் பார்ட்டி ப்ரப்போஸ்ட் ஹோம் ரூல் மூவ்மெண்ட் ஆல் ஓவர் இந்தியா, நீதி கட்சி இந்தியா முழுவதும் தன்னாட்சி இயக்கத்தை முன்மொழிந்தது அப்படிங்கிற ஒரு ஆன்சர். நாலாவது பாருங்க, ஜஸ்டிஸ் பார்ட்டி இன்ட்ரோடியூஸ் ஹிந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட். அதாவது இந்து சமய அறநிலைத்துறை சட்டத்தை நீதி கட்சி கொண்டு வந்தது. கரெக்ட் தான். 1926 கோவில் நிலங்களை ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திடமிருந்து பாதுகாப்பதற்காக இந்து சமய அறநிலைய சட்டம் தோற்றுவிக்கப்பட்டது 1926. ஜஸ்டிஸ் பார்ட்டி கரெக்ட் தான். அப்போ இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் 1926 இதைதான் அவங்க சொல்றாங்க. இங்கிலீஷ்ல எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறாங்க பாத்தீங்கன்னா, நீதி கட்சி இந்து மத ஒழிப்பு சட்டத்தை அறிமுகப்பட்டது. அதாவது இந்து சமய அறநிலைத்துறை சட்டம், ஹிந்து ரிலிஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட், அதுதான் அதுக்கு தமிழாக்கம். இவங்க எப்படி தமிழாக்கம் பண்ணியிருக்கிறாங்க? நீதி கட்சி இந்து மத ஒழிப்பு சட்டம், இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்துக்கு பதிலாக இந்து சமய ஒழிப்பு சட்டம் மாற்றிட்டாங்க. இப்போ இந்தியாவில வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரும்பான்மையான இந்துக்கள், தமிழ்நாட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான இந்துக்கள். நீங்க வந்து டிஎன்பிஎஸ்சியில கூட 3.5% இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வந்து உண்டு.
கிறிஸ்தவர்கள் வந்து 3.5% வேணாம்னு சொல்லிட்டாங்க. நாங்க பொதுவாக வந்துடுறோம். ஸோ நார்மலா ஒரு 6% கூட வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு வராங்க அப்படின்னா ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு 100% வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80க்கும் மேற்பட்ட சதவீதம் வந்து இந்துக்கள் வேலை வாங்குவதற்கு வாய்ப்புகள். இந்து சமுதாயம் பெரிய சமுதாயம் தமிழ்நாட்டுல. அப்ப இந்து மத ஒழிப்பு சட்டத்தை அறிமுகப்படுத்தியது நீங்க தவறா டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கிறீங்க. இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்துக்கு பதிலாக இந்து சமய ஒழிப்பு சட்டத்தை அறிமுகம் செய்தது. இப்போ வந்து ஊர் சிரிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஊரா சிரிக்கும், ஊரில் உள்ள மக்கள் சிரிப்பார்கள், அதான் அர்த்தம். இந்து மத ஒழிப்பு சட்டத்தை அறிமுகம். அப்ப இந்து மதத்தில் உள்ளவங்க ஒழிக்க போறீங்களா? அப்ப இந்து மதத்தில் உள்ள ஒழிச்சிட்டீங்க அப்படின்னா யாருக்கு நீங்க எக்ஸாம் வைக்க போறீங்க? இந்து மதத்தை ஒழிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் வைக்கிறதுக்கு பாப்புலேஷன், எக்ஸாம் எழுதுறதுக்கே பாப்புலேஷன் இருக்காது. இது வந்து தெரியாமல் நடந்த ஒரு தவறு. இதெல்லாம் மன்னிக்கவே தெரியாமல் எப்படி தவறு நடக்கும்? நீங்க வந்து ஒரு கேள்வி 2 கேள்வி ஓகே, ஏதோ தெரியாம கேள்வி தப்பா. இது வந்து எவ்வளவு முக்கியமான இந்து மதம் என்பது ஒரு முக்கியமான ஒரு மதம். இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா இந்து மதம் என்பது ஒரு முக்கியமான ஒரு மதம். இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மதம். அப்போ இந்து மத ஒழிப்பு சட்டம் சொல்லி நீங்க வந்து தவறாக ஒரு மொழிபெயர்க்கும் பொழுது இந்து அறநிலையத்துறை சட்டம் என்பதற்கு பதிலா இந்து சமய ஒழிப்பு சட்டம், அதாவது இங்க 4வது பாயிண்ட் நிறுவிக்கிறாங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி இன்ட்ரோடியூஸ் இந்து ரிலிஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட். இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்தை ஜஸ்டிஸ் பார்ட்டி கொண்டு வந்தது. அதாவது இங்கிலீஷ்ல என்ன இருக்கோ அதை அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் என்பதற்கு பதிலாக இந்து மத ஒழிப்பு சட்டம் என்று நீங்க டிரான்ஸ்லேட் பண்றீங்க அப்படின்னா இந்த வினாவை டைப் பண்ற டைப்பிஸ்டுக்கு தெரியாதா இது தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட், டிரான்ஸ்லேஷன் சரியில்லைன்னு சொல்லிட்டு? இதை வந்து ஓவர்சி பண்ண அந்த துறையில் இருக்கக்கூடிய அந்த செக்ஷன்ல இருக்கக்கூடிய அதிகாரியோ இல்ல அந்த கேள்வியை எடுத்த அந்த ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி சொல்லி சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, கண்ணுக்கே தெரியாத எக்ஸ்பர்ட் கமிட்டி, அந்த ஆசிரியரோ அந்த பேராசிரியரோ, இதெல்லாம் யாரு பொறுப்பு? இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி தலைவர் தான் பொறுப்பு. இன்னைக்கு யூபிஎஸ்சியில இப்படி ஒரு கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்திருக்கும். இது முழுக்க முழுக்க ஒரு மதத்தை இழிவுபடுத்துற மாதிரி, ஒரு மத சம்பந்தமான. இப்போ திராவிட கழகத்தை தந்தை பெரியார் அவர்கள் தோண்டி விட்டார். பட் தந்தை பெரியாரை வந்து இந்து மதத்தை ஒழிக்க வேண்டும் அப்பெல்லாம் சொல்லவே இல்லை என்னைக்குமே. அவர் என்ன சொல்லியிருக்காரு, அதுல இருக்கக்கூடிய மூட பழக்க வழக்கங்கள் தான் நாங்க எதிர்க்கிறோம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது தந்தை பெரியார் அவர்களை அப்படி ஒரு கோட்பாடை வைக்கும் பொழுது நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நாங்க இந்து மதத்தை ஒழிச்சிருவோம் அப்படி நீங்க டிஎன்பிஎஸ்சி இந்து மதத்தை ஒழித்து விட்டால் நீங்க என்ன செய்ய போறீங்க? அடுத்து வேற எந்த மதம் இருக்கும் தமிழ்நாட்டுல? நீங்க வந்து இந்து மத அறநிலைத்துறை சட்டம் ஜஸ்டிஸ் பார்ட்டி இன்ட்ரோடியூஸ் இந்து ரிலிஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட் என்பதற்கு பதிலாக இந்து மத அறநிலைத்துறை சட்டத்தை அறிமுகம் செய்தது என்பதற்கு பதிலாக இந்து மதத்தை ஒழிப்பு சட்டத்தை அறிமுகம் செய்தது. அப்ப இந்து மதத்தை ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணம் டிஎன்பிஎஸ்சிக்கு இருக்கிறதா? நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஏன் முன்வைக்கிறோம்? பெண்களை அவ்வளவு ஆபாசமா எந்த பணியாளர் தேர்வாணையும் பேசுறது கிடையாது. இப்ப இந்து மதத்தை ஒழிக்கணும்னு சொல்லி நீங்க வந்து கிளப்பிட்டீங்க. அப்போ இதற்கு வந்து டிஎன்பிஎஸ்சி தலைவர் என்ன சொல்ல போகிறார்? அரசியல் சார்ந்த கேள்விகளை நாங்கள் கேட்க மாட்டோம். ஓகே, நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்க. அப்ப மதம் சார்ந்த கேள்விகள் இது வந்து சிலபஸ்ல இருக்கு, நீங்க கேட்கிறீங்க. இந்து சமயத்தை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய அஜெண்டாவோட டிஎன்பிஎஸ்சி இருக்கிறதா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த அளவுக்கு வந்து கேவலமா வந்து தவறுதலா ஒரு மதத்தை புண்படுத்துற அளவுக்கு நம்ம வந்து கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகளுக்கு ஏன் வருகிறது, எங்கிருந்து வருகிறது? தெரியாமல் நடந்ததாகவே நம்ம வைத்துக் கொள்வோம். எக்ஸாம் முடிஞ்சு 10 நாளுக்கு மேல ஆகுது. சரி, இப்படி ஒரு தப்பு நடந்திருக்கு, தெரியாம நாங்க கேட்டுட்டோம், இது வந்து நாங்க வந்து தவறா வந்து நாங்க இது பண்றோம், இதை நாங்க மாத்திக்கிறோம், இதுக்கு நாங்க வந்து பாத்தீங்கன்னா மதிப்பெண் கொடுக்குறோம், இனிமே இதே மாதிரி கேட்க மாட்டோம். ஏன்னா இது வந்து ஒரு ராமனோ ஒரு கிருஷ்ணனோ இல்லைன்னா ஒரு முருகனோ அவர் சம்பந்தப்பட்ட விஷயம். ஒட்டுமொத்த இந்து சமுதாயம், ஒட்டுமொத்த இந்து மக்கள். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்து சமுதாயத்துல வந்து இந்து மதத்துல வந்து 6 வகையான சமயங்கள் இருக்குதுன்னு சொல்றாங்க. சோ அப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் வந்து இப்ப இந்து சமய அறநிலையத்துறையில எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர்ங்கிற ஒரு போஸ்ட், செயல் அலுவலர் கிரேட் 2 கிரேட் 4 கிரேட் 7 அந்த போஸ்ட்ல இப்ப எடுக்கிறதே கிடையாது. டிஎன்பிஎஸ்சி அந்த போஸ்ட் எடுக்கிறதே கிடையாது. 2 வருஷமா அது எடுக்கிறதே கிடையாது. ஆனா வேகன்சி இருக்கு. ஏன் அந்த போஸ்ட் எடுக்கிறது இல்ல சொல்லி தெரியல. ஒருவேளை இந்து சமய அறநிலையத்துறைக்கு வந்து அலுவலர்கள் செயல் அலுவலர்கள் கிரேட் 4லயோ கிரேட் 7லயோ தேவையில்லைன்னு இவங்க நினைச்சிட்டாங்களா? சரி, ஓகே, அது அவங்களுடைய விருப்பம். பட் இந்த மாதிரி இந்து சமயத்தை ஒழிப்பு சட்டத்தை அறிமுகப்படுத்தியது இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்துக்கு பதிலாக ஒழிப்பு சட்டம் என்று டிஎன்பிஎஸ்சி குறிப்பிடுகிறது என்றால் இதற்கு அவர்கள் என்ன விளக்கம் தரப்போகிறான்னு தெரியவில்லை. உண்மையிலேயே வந்து மிகவும் வருத்தமானது. எதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மேற்கொள்ளிட்டு காட்டுறோம் அப்படின்னா, இவர்களை நம்பி ஒரு குரூப் 4 எக்ஸாம் எழுதுறோம், இவர்களை நம்பி குரூப் 2 எக்ஸாம் எழுதுறோம், இவர்களை நம்பி குரூப் 1 எக்ஸாம் எழுதுறோம். இந்த மாதிரி எக்ஸாம் எழுதும் பொழுது இந்த மாதிரி எவ்வளவு தவறுகள் நீங்க ஆன்சர் கீழே வச்சிருக்கீங்க, எவ்வளவு தவறுகள் நீங்க கம்ப்யூட்டர் வேல்யூஸ்ல நீங்க வச்சிருக்கீங்க, எவ்வளவு தவறுகள் நீங்க கம்ப்யூட்டர் வேல்யூஸ்ல இருந்து ரிசல்ட்டை நீங்க எடுத்து டைப் பண்ணும்போது எவ்வளவு தவறுகள் நீங்க வச்சிருக்கீங்க, ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணும்போது இந்த மாதிரி எவ்வளவு தவறுகள் நடக்கும். ஒவ்வொரு ஸ்டேஜ்ல இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 2% இந்த மாதிரி தவறுகள் நடக்குது அப்படின்னா ஒரு 6 ஸ்டேஜ்ல 7 ஸ்டேஜ்ல ஒரு 10 ஸ்டேஜ் இருக்கு எக்ஸாமினேஷன் பப்ளிஷ் பண்றது அப்படின்னா 20% தவறுகளை வைத்துக் கொண்டு நீங்கள் வந்து யாரை நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீர்கள்? அப்புறம் மீண்டும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி லாட்ரி சீட் விளையாடுற மாதிரி தான் அந்த எக்ஸாமா.
உண்மையிலே வந்து இதெல்லாம் வந்து மிகவும் வருத்தத்துக்குரியது. இதற்கு வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தான் பொறுப்பேற்க வேண்டும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நாங்க கேள்விகள் கேட்க மாட்டோம். இப்போ இந்த கேள்வி ஒருத்தர் தமிழ்ல வாசிக்கிறாரு அப்படின்னா அவர் என்ன ஆன்சர் போடுவாரு? பிராமண அளவு இயக்கங்களுக்கு அடித்தளம் விட்டது ஓகே, அரசு அதிகாரிகள் பணியாளர் ஓகே, நீதி கட்சி முழுவதும் இந்தியா தன்னாட்சி இயக்கத்தை தோற்றுவித்தது தவறான ஒரு ஆன்சர், இந்து மத ஒழிப்பு சட்டம் தவறான ஒரு ஆன்சர். அப்ப 3-4 தவறு, 1-2 கரெக்ட். தமிழ்ல வாசிக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா ஏ அப்படிங்கிற ஆன்சர் போடுவாரு, 1-2 கரெக்ட் சொல்லிட்டு. பட் இங்கிலீஷ்ல வாசிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், மூணாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு, நாலாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், 1 அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2 and 4, 1 to 4 ஆன்சர் போடுவாங்க. சோ இங்கிலீஷ் எழுதினவங்களுக்கு டி ஆன்சரு, தமிழ் எழுதினவங்களுக்கு ஏ ஆன்சரு அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு ஆன்சர் வரும். இதுக்கு ஒரு பணியாளர் தேர்வானம் தேவையா? எத்தனை படிச்சவங்க இருக்கிறீங்க நீங்க? இதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம். இது டைப் பண்ணி கூட போயிட்டேன். நீதி கட்சி வந்து பாத்தீங்கன்னா நீதி கட்சியை பத்தி படிக்கும் பொழுது இந்த அறநிலைத்துறை சட்டம் தேவதாசி நடைமுறை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. 1929 தேவதாசி நடைமுறை அப்படிங்கிறது கோயில் சம்பந்தமான முக்கியமான ஒரு ரீஃபார்ம், ஒரு 95 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. அதுபோக இன்னொரு ரீஃபார்ம். இவங்கெல்லாம் வந்து நீதி கட்சி வந்து ஒரு ரோல் மாடல் ஃபார் இந்தியாவுக்கே வந்து ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்த ஒரு கட்சி. அவங்க செய்யாத ஒரு சட்டத்தை நீங்க செஞ்சீங்கன்னு சொல்லிங்க அப்படின்னா நீதி கட்சியை இதை அவமானப்படுத்துற மாதிரி. சோ இந்த மாதிரி வந்து இந்து மதத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னு இது தெரியாம நடந்ததே வச்சுக்கிடுவோம். தெரியாம நடந்தாலும் தவறு தான். எத்தனை தப்பு தான் தெரியாம நடக்கும். ஒரு 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 கொஸ்டினுக்கு ஆன்சர் தப்பா போடுறீங்க, ஒரு இதுல கொஸ்டின் தப்பா போடுறீங்க, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் சீட் வந்து சீல் ஓப்பன் ஆகி வருது, பிரைவேட் பஸ்ல அனுப்புறீங்க, பெண்களை ஆபாசமா எழுதுறீங்க, மதத்தை எப்படி கொடுக்குறீங்க, எவ்வளவு தவறுகளை தான் நீங்கள் செய்வீர்கள். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒட்டுமொத்தமாக பொதுமக்களின் பார்வைக்கு இது வர வேண்டும். டிஎன்பிஎஸ்சி தனது தவறை திருத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் நம்ம பண்றமே தவிர டிஎன்பிஎஸ்சி இதுக்குள்ள என்ன பதில் சொல்ல போய் ஆன்சருக்கு வரும்பொழுதுதான் தெரியும். இங்கிலீஷ் எழுதினவங்களுக்கு டி ஆன்சரும் தமிழ் எழுதினவங்களுக்கு ஏ ஆன்சர் தான் கொடுக்கணும், வேற வாய்ப்பே கிடையாது. அப்படி இல்லைன்னா ஏன் தவறாக நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணீங்க? ஜஸ்டிஸ் பார்ட்டி இன்ட்ரோடியூஸ் ஹிந்து ரிலிஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட், அறநிலையத்துறை சட்டத்தை அவங்க கொண்டு வந்தது அப்படிங்கிறது பதிலாக இந்து மத ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்து நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா இதற்கு யார் பொறுப்பேற்பார்கள்? உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா இந்துக்களுடைய மனதை புண்படியுமான ஒரு கேள்வியாக இது இருக்கிறது. இதற்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.